இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருவண்ணாமலை மாவட்டம் வ.உ.சி. நகரில் வீடுகள் மீது பாறைகள் உருண்டு விழுந்து விபத்து. 5 குழந்தைகள் உட்பட மண் சரிவில் சிக்கி உள்ள 7 பேரின் நிலை தெரியாமல் உறவினர்கள் கதறல். ரூபி மற்றும் மிர்ச்சி ஆகிய 2 மோப்ப நாய்களை மீட்புக் குழுவுக்கு பயன்படுத்திய NDRF இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களின் நிலை குறித்து சோதனை. மீட்பு பணியை நள்ளிரவு 1 மணிக்கே தொடங்கிய தேசிய பேரிடர் மீட்புக் குழு. மண் சரிவு அபாயம் இருப்பதால் மீட்பு பணி தற்காலிக நிறுத்தம். பெஞ்சல் புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நகர்ந்து வந்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. தொடர் மழை காரணமாக மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. தர்மபுரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், சேலம் ஆகிய மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. காஞ்சிபுரத்தில் முகாம்கள் செயல்படும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. கனமழை காரணமாக புதுச்சேரியில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சென்னை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரியிலிருந்து சென்னை, கடலூர், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் சாலைகளில் போக்குவரத்து மீண்டும் தொடக்கம். சாலைகளில் தண்ணீர் செல்வதால் வாகனங்கள் குறைந்த வேகத்தில் இயக்கம். தொடர் கனமழையால் முழு நீர்மட்டத்தை எட்டிய சாத்தனூர் அணை. 1,68,000 கன அடி நீர் வரும் நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி அப்படியே வெளியேற்றம். சாத்தனூர் அணையிலிருந்து 1,50,000 லட்சம் கன அடி நீர் வெளியேற்றம் எதிரொலி. திருக்கோவிலூர், அரகநல்லூர் உள்ளிட்ட கரையோர பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை. திருக்கோவிலூர், விழுப்புரம் இடையிலான சாலையில் போக்குவரத்து துண்டிப்பு. விழுப்புரம் மாவட்டம் கொட்டப்பாக்கத்து வேலி கிராமத்திற்குள் புகுந்த ஏரி நீர். கொட்டும் மழையில் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. புதுச்சேரி அருகே உள்ள உருவையாறு ஆற்றங்கரை ஓரம் உள்ள வீட்டை முழுவதுமாக சூழ்ந்த வெள்ள நீர். கழுத்தளவு நீரில் சிக்கி தவித்தவர்கள் படகுகள் மூலம் பத்திரமாக மீட்பு. விழுப்புரத்தில் நரிக்குறவர் இன மக்கள் வசிக்கும் பகுதியை சூழ்ந்த மழை வெள்ள நீர். குழந்தைகளுடன் செய்வதறியாது தவித்து வருவதாக வேதனை. முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று விழுப்புரம் பயணம். பெஞ்சல் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரில் ஆய்வு செய்கிறார்.
திருச்சியில் 1000 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் தொடர் மழையால் சேதம். அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கண்ணீர். புயல் சேதங்கள் மற்றும் மத்திய அரசிடம் நிதி கோருவது குறித்து இன்று தலைமை செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தகவல். மத்திய அரசு நிதி தரவில்லை என்றாலும் சமாளிப்போம் என்றும் உறுதி. தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு தலா 40,000 ரூபாய் வழங்க வேண்டும். திண்டிவனத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்த பின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். லண்டனில் இருந்து திரும்பிய பிறகு இன்று சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகம் செல்கிறார் மாநில தலைவர் அண்ணாமலை. உற்சாக வரவேற்பு அளிக்க பாஜகவினர் திட்டம். மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசை கோரியது திமுக அரசுதான். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டு. பல்லடத்தில் படுகொலை செய்யப்பட்ட 3 பேரின் குடும்பத்திற்கு அமைச்சர் சாமிநாதன் நேரில் ஆறுதல். அரசின் மீது பயம் இருந்தால் இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா என கொல்லப்பட்டவரின் மனைவி சரமாரி கேள்வி. எங்க குடும்பம் கிடையாது. இதோ இந்த பக்கத்து பள்ளியில வீடு இருக்கு, அங்க வீடு இருக்கு. மத்தவங்களுக்கு தெரியுதா சொல்லுங்க. அவன் பண்றான் அப்படின்னா அவன் இருக்கிற திருடனுங்களுக்கு புரியணும் சார். மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். வயநாடு மாவட்டத்தில் உள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. சீனாவில் புத்தாண்டு கொண்டாடிய பழங்குடியின மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து வந்து ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகம். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக பொறுப்பேற்றார் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷா. உலகெங்கும் உள்ள ரசிகர்களை ஈர்க்கும் வகையில் கிரிக்கெட்டை மாற்றுவதற்கு செயல்படுவோம் என உறுதி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.